அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2025 இந்த வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருடம் தொடங்கும் போது கண்டிப்பாக இந்த வருடத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த வகையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரங்க குறிப்பாக கவனமாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னலாம் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்கிறாங்க. அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன், இதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அதோடு நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவாங்க. இது போன்ற அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைத்திருக்கு. உங்களுக்கும் அது போல் இருக்கணும் அப்படின்னா தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆண்டு மனதில் உத்வேகம் உருவாகி உயர்வான செயல்களை நீங்கள் செய்வீங்க. முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீங்க சிம்மராசிக்காரங்க. நீங்கள் யாரையாவது நம்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக தான் இருப்பீங்க. எடுத்த முடிவில் இருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீங்க. சரி, மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி இடையில் ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். மூத்த சகோதரர் வழியில் சார்ந்த உறவினர்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும். இதனால் மனம் மகிழ்ச்சி கொள்ளும். சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நற்பெயர் பெறுவீங்க. அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கு ஏற்ப மாறுதல் செய்வீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப நடந்து நற்பெயரை காப்பாற்றுவாங்க. வீடு மனைகள் வாங்கவும் அதனை அழகுபடுத்தவும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. வாழ்க்கை துணையினுடைய மூலமாக நற்பலன்கள் தர உள்ளதால் அவரது பெயரில் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டாகலாம். மேலும் குடும்ப ஒற்றுமை மேன்மை அடையும். தந்தை வழி உறவுகளில் தகுந்த உதவிகள் தருவாங்க. குலதெய்வ அருள் தகுந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல வழிகாட்டும். புகைப்பிடிப்பது, மது போன்ற பழக்கங்களை விட்டு விடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சரி, சிம்மராசிக்காரங்களுக்கு முக்கியமாக ஆரோக்கியத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் நலத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறதால அதற்கு தகுந்த பயிற்சிகளும் முறைகளும் மருத்துவ சிகிச்சை முறைகளும் பின்பற்றி ஆரோக்கிய வாழ்வு பெற முடியும். விஷ பிராணிகளிடம் விலகி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இது சின்ன பூச்சி தானே, இதை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் இருக்காதீங்க. அதே போல் கவனமாகவும் எச்சரிக்கையோடு இருங்க. உடல் நலத்துக்கு தகுந்த கவனம் தேவைப்படுது. சரி, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஓய்வுக்கு கூட நேரம் இல்லாமல் உழைப்பே பிரதானமாக செயல்படுவீங்க. பண பிரச்சனைகள் தீரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் உங்களுக்கு குறையும். உங்களுடைய செயலில் கனிவான தன்மை நிறைந்து இருக்கும். இதனால் நற்பெயர் பெறுவீங்க. மேலிடத்தின் மூலமாக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்வேகத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். கடுமையாக உழைத்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீங்க. மேலும் முடங்கிய செயல்களை மீண்டும் செய்ய முனைவீங்க. முட்டுக்கட்டைகளை தகர்த்து எறிந்து முன்னேறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அயல்நாடு சம்பந்தமான செயல்களிலும் ஈடுபடுவீங்க. ஷேர் வகையில் உங்கள் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறுவீங்க.
மனதை ஒருமுகப்படுத்தும் யோகா பிராணாயாமம் போன்றவற்றில் நல்ல ஒரு கற்று தேர்ந்து வருவீங்க. நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். சரி, வியாபாரிகளுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு தகுந்த லாபங்கள் கிடைக்கும். தங்கக்கூடிய விடுதிகள், சுற்றுலா பஸ்கள், சுற்றுலா கைடுகள் ஆகிய தொழில் செய்கிறவங்க சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை அபிவிருத்தி செய்ய தேவையான நிதி உதவிகளை வங்கிகளில் தாராளமாக பெறுவீங்க. விருந்துகளும் பாராட்டுகளும் கிடைக்க பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்கிறவங்க புதிய ஆர்டர்கள் பெற்று தொழில் வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டம். மேலும் நவரத்தின கற்கள், தங்கம், வெள்ளி விற்பவங்களுக்கு பொன்னான காலம் இது. மிகப்பெரிய மருத்துவமனைகள் நடத்துகிறவங்க வசதிகளை ஏற்படுத்தி கூடுதலான வருமானத்தை பெறுவாங்க. அதே போல் விவசாய பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்கிறவங்க அதிக லாபம் பெறுவாங்க. கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறவங்க சனியினுடைய அருளால் வளம் பெறுவாங்க. தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்களை அடைப்பீங்க. உங்களுடைய நிறுவனத்திற்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சரி, பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்து வந்த பொருளாதார தடைகள் விலகும். செழிப்பான பணப்புழக்கம் ஏற்படும். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியறவங்க தங்களுடைய பணிகளில் திறமையான நிர்வாகம் செய்து உயர் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவாங்க. பதவி உயர்வு பெறுவாங்க. இனிமையான பேசுதலும் சமுதாயத்தில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பும் நிறைய இவர்களுக்கு உண்டு. வீட்டை அலங்கரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, மகம் நட்சத்திரக்காரர்கள், அதாவது சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், கவலை வேண்டாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல் வரும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசை நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மனதிற்கு பிடித்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுவீங்க. மன நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. சிம்மராசியில் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி. நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டாகும். மேலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறவங்க நல்ல லாபம் கிடைக்கும். பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு ஆமோதிப்பாங்க. வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினையே உங்களுக்கு தேடித்தரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுடைய புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு கவனம் செலுத்துவீங்க. அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதல் நீங்கும். மனதில் அமைதி பிறக்கும். உங்களுடைய பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வீங்க. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். தன லாபம் உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தாரில் செலவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். மேலும் பண வரத்து கூடும். காரிய அனுகூலம் உண்டாகும். சரி, உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிந்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வாங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிறு, வியாழன், வெள்ளி, இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று சொல்லலாம். சரி, அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தா 1, 3, 6 இந்த எண்கள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வரக்கூடிய வருடம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு நாம் பொறுத்திருந்து காத்து தான் தெரிந்து கொள்ளணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலனாக அமையப்போகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.